Hi friends, Assalamu alaikum. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இறைச்சி சம்பல் ஒன்று செய்வோம் என்று சொல்லித்தான் இறைச்சியை இந்த அளவு திக் பீசஸ்க்கு கட் பண்ணி அதில் சில்லி பவுடரும் கறி பவுடரும் உப்பும் புளியும் சேர்த்து அவிச்சு எடுத்துக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றி அவிக்கல, இதுதான் அதில் கோட்டிங் அவ்வளோ திக்காகிக்குது. அப்போ அந்தளவுக்கு நல்லா அவிச்சு எடுத்ததுக்கு போகிறோம். ஒரு தாச்சி அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சதுக்கு போகிறோம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆயிலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது போல், அதுதான் அது தெரிக்குது. அப்போ கட்டாயம் நீங்கள் கவனமாக ஆயில் சேர்க்க போல் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த ஆயில் நல்லா காயணும். காஞ்சதுக்கு போகிறோம் நாங்கள் அதை அவிச்சு எடுத்து வச்சு இந்த பீஃப் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பீஃப் ஃப்ரை ஆகிற நேரத்தில் நாங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் எங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க போகல எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிக்கும். அப்போ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லா பீஃப் பீசஸுமே இதில் ஒரு பேட்சாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நல்லா கருப்பு கலராக உடவானம் ஒரு கோல்டன் கலராக போகலே இறக்கிக்கோங்க. இப்போ நான் பீஃபை ஃப்ரை பண்ணிட்டேன். இது எனக்கு கேமராவுக்கு டார்க் கலராக விளங்குது, ஆனால் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லோ ரைஸ் செய்வோம் என்று சொல்லி லஞ்சுக்கு எல்லோ ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி வைக்கிற பானையை அடுப்பில் வச்சுட்டு நான் அந்த இறைச்சி ஃப்ரை பண்ணி எடுத்தேனே அதே ஆயிலை சேர்த்துக்கொள்கிறேன். அந்த ஆயிலில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அதனால அந்த ஆயிலையே சேர்த்து இப்படி இந்த ரெசிபி செய்கிறேன்டா இதே மாதிரி மெனுவில் செய்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதை ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துக்கோங்க. அப்போ அதோடு நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஆயில் ஐட்டம்ஸ் சேர்க்குறது எங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு நிறைய ஆயில் பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் ஆயிலை குறைச்சிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஆயில் தூக்கலாக நல்லா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி தின்னுவீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா போட்டு ஆயிலில் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இந்த நெய் காஞ்சதுக்கு போகிறோம். இதில் 2 ஏலக்காய், ஒரு துண்டு கருவேப்பட்டை, கலாம்பூர் 2-3, ஒரு ஸ்டார் அனீஸ், பே லீஃப் எல்லாம் சேர்த்திக்கிறேன். இப்போ அதோட ஃப்ளேவர்ஸும் நல்ல அந்த ஆயிலில் இறங்கினதுக்கு போகிறோம். நான் கீரி சம்பா ரைஸ் தான் எடுத்துக்கிறேன், 750 grams போல். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி இதில் சேர்க்குறேன். நீங்கள் அரிசி இதில் சேர்க்க போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இதை நல்லா இந்த நெய்யில் இந்த அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ அந்த நெய்யில் வைக்கிற அந்த வாசம் அப்போ தான் அந்த ரைஸில் வரும். நிறைய பேர் செய்கிற ஒரு மிஸ்டேக் இந்த ஆயிலில் வறுக்க மாட்டீங்க. ஆயிலில் வறுத்து செய்யுங்க. அரிசியை ஒரு 5 minutes வரையும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த ஆயிலில் வறுத்துக்கோங்க. அப்போ நல்லா அந்த ஃப்ளேவர்ஸும் இந்த அரிசியில் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா உதிரியாக வரும். அண்ட் நல்லா ஒரு ஷைனிங் நிற்கும். எல்லோ ரைஸ் என்றாலும் ரைஸில் ஒரு ஷைனிங் நிற்கும். அது இப்படி வறுத்தா தான் வரும். அப்போ ஒரு 5 minutes போல் நல்லா வறுத்துக்கோங்க. கீழே அடி பிடிக்க விட்டுடாமல் இந்த மாதிரி கரண்டியால் நான் காட்டுற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கு போகிறோம். நீங்கள் இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பம் இல்லாட்டி தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே கலந்து சேர்த்திக்கிறேன். தண்ணியும் தேங்காய் பாலும் தேவையான அளவு half மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கிறேன். கீரி சம்பா அரிசி நாங்கள் வைக்கிறேன்னு சொன்னால் நார்மலாக 1 கப் அரிசி இருந்துச்சுன்னா 1.5 கப் தண்ணி வச்சா நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு. நார்மலாக நாங்கள் அரிசி குக் பண்ண போல் எவ்வளோ உப்பு போடுவோமோ நீங்கள் அது தேங்காய் பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதை விட கூடவா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படியுமே இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த தண்ணியை. ஏனென்றால் அப்போ அதில் உங்களுக்கு டேஸ்ட் விளங்கும். அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மஞ்சள் கட்டியாகாமல் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க.
மஞ்சள் தூள் கட்டியாக வச்சுருந்துச்சுன்னா ரைஸில் ஒரு சைடு மட்டும் எல்லோவாகிக்கும், ஒரு சைடு வந்து கலர் குறவாயிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஒரே ஸ்டேஜில் இருக்குது, தண்ணியும் அரிசியும் ஒரே அளவில் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுடுங்க, அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு வந்து இந்த மாதிரி நான் காட்டின மாதிரி லெவல் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணுங்கள். நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மூடியை போட்டு நல்லா காற்று வெளியே போகாத அளவுக்கு டம்ப் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை இந்த அளவுக்கு சிம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அரிசி வந்து நல்லா குக் ஆகிட்டு, அரிசி எப்போவுமே குக் ஆகினது போகிறோம் வந்து நீங்கள் ஒப்பேட அந்த கம்பு பக்கத்தால் வந்து இதை நல்லா கிளறி விட்டுடுங்க, இல்லாட்டி இது ஆரப்போப்பில் வந்து அப்படி கட்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சம்பல் செய்வேன் என்று சொல்லித்தான். சம்பலுக்கு தேவையானாலும் ஆனியன் உங்களுக்கு எவ்வளோ சம்பல் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் வந்து ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு 5 ஆனியன் வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதில் தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட வெங்காயம் வந்து குயிக்காக குக் ஆகும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து வேகும். அப்போ நான் இதில் ஆயில் ஒன்றும் சேர்க்காமல் இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி இந்த ஆனியன் வந்து நல்லா ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஆகட்டும் என்று சொல்லித்தான் இப்படி தண்ணி ஒன்று ஊற்றாமல் குக் பண்ணிக்கொள்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சு இந்த பீஃப் இதை போட்டு தான் சம்பல் செய்ய போகிறேன். அப்போ நல்லா இப்படி கிளறி விட்டு இது எண்ணெய் ஒன்றும் சேர்க்காமலே இந்த தண்ணி எவாப்ரேட் ஆக போல் இந்த ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகும். அப்போ இதை நல்லா இப்படி கரண்டியெல்லாம் கிளறி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த சட்டி தான் வந்து பிளாக் கலர் ஆகிக்கே, ஏன்னா ஆயில் ஒன்றும் சேர்க்காமல் குக் பண்ணதால் அந்த வெங்காயம் ஒன்றும் அடி பிடிக்கல. நான் கிட்டேருந்து கிளறி கொண்டே தான் நிற்கிறேன். அப்போ நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சாஃப்டாகினதுக்கு அப்புறம் ஒரு 2-3 பச்சை கொச்சிக்காவை இப்படி கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா கேப்சிகம், அப்போ நான் ஒரு 3-4 கேப்சிகத்தை வந்து இப்படி ரவுண்டாக ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா திக்காக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த தின்னாக கட் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக கட் பண்ணி வதக்க போல் வந்து அந்த எண்ணெயில் வதங்க போல் வந்து உங்களோட சம்பல் நல்லா வாசமாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி திக்காக கட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த தக்காளி சேர்க்க போலே இந்த கேப்சிகத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்பூனால் 2 சில்லி ஃப்ளேக்ஸ், 2 சின்ன சைஸ் ஸ்பூனில் 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு போதாண்டு ஃபீல் ஆகின்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு 2 ஏலக்காவையும் தட்டி சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பல்கிட்ட கலர் கொஞ்சம் போதாத மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஐஸ் ஊட்டியும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களோட சில்லி ஃப்ளேக்ஸில் நல்லா கலரிக்கும் மெடிசன்னா வந்து நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ள வேணும். நார்மலாக வந்து இந்த சம்பல் எந்த சம்பல் செய்கிறதா இருந்தாலுமே மஞ்சத்தூள், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு ஒன்றும் நீங்கள் இந்த வேறொரு மசாலா பவுடர்ஸோ பெப்பர் பவுடரோ ஒன்றும் ஆட் பண்ண வேணும். நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸ் வதங்க போல் வந்து இதுலேருந்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வருது. பார்க்க போல் உங்களுக்கு விளங்கும். இந்த சம்பல்லேருந்து தனியாக இந்த ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இதுக்கு நல்லா குக் ஆகிக்குது. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சு இந்த பீஃபை வந்து சேர்த்துக்கொள்ளிடும். நான் இது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இது காட்டுறேன். இந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வாருது, உங்களுக்கு விளங்குதா இருக்குது. அப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சு இந்த பீஃப் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நார்மலாக சம்பல் செய்ய போல் வந்து பீஃபை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தான் சேர்ப்பாங்க. எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்து திக் பீசஸாக தின்னோன்னு மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் இப்படி செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த இறைச்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கேப்சிகமில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ், இந்த ஆயிலில் இருக்கிற இந்த ஒனியனில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் இந்த பீஃபில் இறங்கணும். அதே மாதிரி இந்த பீஃப்ட ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த சம்பலில் இறங்கே போகணும். அதனால கொஞ்சம் நேரம் இந்த ஃப்ளேமை வந்து சிம் ஆக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இந்த பீஃப் சம்பல் வந்து ரெடி ஆகிட்டு. அப்போ இன்றைக்கி எங்களோட பவல் சாப்பாடு வந்து இது தான், எல்லோ ரைஸும் பீஃப் கறியும். நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.